ஆ இல்லை பாருங்க சட்டை சொல்கிறாங்க பதில். இருமா இல்லைம்மா. டாக்டர் வரலைங்க. உங்களுக்கு டாக்டர் வரலீங்களா? டாக்டர் வருவாருங்களா வர மாட்டாங்க? டாக்டர் வருவாருங்களா வர மாட்டாங்க? இல்லைங்க டாக்டர் வராத டாக்டருக்கு நீங்கள் ஏனுங்க ஒரு பேஷண்ட் அர்ஜென்ட்டுக்கு வந்தால் டாக்டர் இல்லாமல் டாக்டர் இல்லைன்னு யார் சொன்னாங்களா? டாக்டர் நாங்கள் நீங்கள் வீடியோ எடுத்துட்டு பிசியை கூப்பிடுறோம். நீங்கள் போலீஸ் கூப்பிடுங்க, எங்கள் டவுன் ஸ்டேஷன் கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. இல்லைங்க நீங்கள் டாக்டர் இல்லை. நான் வந்து என் பிள்ளைய கூப்பிட்டு வந்துருக்கிறேன். நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அதே கொடுங்க கொடுக்குறீங்க. வணக்கங்க. நான் பொள்ளாச்சி ஜிஹெச்சுக்கு நான் என் மகளை வந்து விடிய காலையில் காய்ச்சல் வயிற்றால போகிறனால பொள்ளாச்சி ஜிஹெச்சில் காலையில் 5 மணிக்கு கூட்டு போய் அங்கே டாக்டருங்க இல்லை, நர்ஸு 2 பேர் இருந்தாங்க. ஒரு நர்ஸ் அம்மாவுக்கிட்ட சொன்னேன். அந்த அம்மா என் பிள்ளைய பார்த்து கேட்டாங்க, என்னம்மா பிரச்சனை கேட்டாங்க. எனக்கு காய்ச்சலுங்க வயிற்றால போதுன்னாங்க. அப்படின்னா சொன்னேன்னா சரி ஏம்மா இந்நேரத்துக்கு தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அந்த அம்மா போய் ஃபோன் பேச உட்காந்துட்டாங்க. ஏனுங்க நீங்கள் இப்படி செய்யலாமா, ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளையை காப்பாற்ற பார்ப்பேனா, உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணாமல் அவங்க சிகிச்சை சரியில்லாமல் எங்கிட்ட தான் வாக்குவாதம் பண்ணாங்க. அதனால் நான் அவங்ககிட்ட போலீஸை கூப்பிடுவேன்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் டீசெண்டாக என்ன பண்ணிட்டேன், நான் எதுக்கு நான் ஒத்துழைக்கிறேனுங்க சொல்லிவிட்டு என் பிள்ளையை கூப்பிட்டு காப்பாற்றணும், என் பிள்ளையை தான் பார்ப்பணுங்க. என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக நான் பிரைவேட் டாக்டருக்கு கூப்பிட்டு போய் பார்த்துட்டு என் பிள்ளை இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக இப்படி பண்ணுறாங்க. நான் ஒரு கூலி தொழிலாளி. இதனால் வந்து என் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன். எனக்கு வந்து என் பிள்ளை சம்பாரித்த காசு அன்னைக்கு சம்பாரித்த கூலியை இன்னொரு டாக்டருக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நான் மன வருத்தத்துலேயும் ரொம்ப நிம்மதி இழந்துட்டேன். என்னை வந்து அரசு காப்பாற்றணும்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.